ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து. ஒன்று திராவிட கருத்தியல், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்கிறது. இதை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு, அன்ன சத்திரம் 1000 நாட்டலும் ஆலயம் 10000 கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்க ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் கல்வி அறிவிக்கிறது. இப்போ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா, கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது, நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு அமிச்சிட்டார். ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் நின்ன போது அவருடைய கட்டை விரலை அவர் வாங்கிட்டார். அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அமிச்சிட்டார். அவர் கிருபாச்சாரியார்கிட்ட போய் கேட்ட பொழுது அவர் கேட்கும் பொழுது இல்ல நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டார். ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வி எல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் புடிங்கிறார்.